பொதுக்கூட்டம் போல இருந்துச்சு. இது வந்து ஒரு பொதுக்குழு போல இல்ல. உங்களோட விமர்சனங்கள் எல்லாத்தையுமே வந்து தொடர்ந்து திமுக வந்து பொதுக்கூட்டத்துல பேசுற மாரி பேசினாரு. யாருக்குமே வந்து முகத்துல வந்து ஒரு சந்தோஷமே இல்லாத ஒரு பொதுக்குழுவா அது அமைஞ்சிருந்தது அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாங்க. அதேபோல வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடோட செயல்படக்கூடிய கட்சி வந்து திமுக அப்படின்னு குறிப்பிடுறாரு. வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் அவங்கெல்லாம் வந்து ஊழல் செய்றாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயங்களை குறிப்பிட்டிருந்தாரு. பொதுக்கூட்டம் தான் நடத்துச்சா அதிமுக? இல்ல இப்போ நாங்க பொதுக்குழு அரங்கில் இருந்தவங்க மகிழ்ச்சியாக இருந்தோம், கைதட்டி ஆரவாரம் செய்து கொண்டிருந்தோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். மேடையில் இருந்த தலைவர்கள் பேசியதுல இருந்தே அது மிக தெளிவா எங்களுக்கு தெரிஞ்சது. அவங்க யாருக்கும் மகிழ்ச்சி இல்லைன்னு அவர் சொல்றது யாருக்குன்னா திமுக காரங்க மகிழ்ச்சி இருக்காது சார். அவங்களுக்கு எப்படி மகிழ்ச்சி இருக்கும்? நாங்க எங்களுடைய மகிழ்ச்சி அவங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க தொடக்கத்துல பேச ஆரம்பிச்சோம் இல்லையா, இந்த பொதுக்குழுவை பார்த்து தன்னால அரண்டு போய் என்ன செய்வதுன்னு தெரியாம திணறி போய் உட்கார்ந்தா அவங்க கட்சி தலைவர் ஸ்டாலின் போய் ஐயா எங்க கட்சிக்காரன் உங்களை அடிச்சதுக்கு மன்னிச்சிருங்கன்னு ஒவ்வொரு கடையில போய் மன்னிப்பு கேட்டு வந்தா இவர் அது எப்படி தெரியும் யார் அவர் திமுக காரர் எப்படி சொல்கிறீர்கள்னா உலகத்துல இருக்கிற அத்தனை மீடியாவுல இருக்கு, இன்னைக்கு இருக்கு, போய் பாருங்க. அடுத்து சார், அதாவது அது என்னது, வெள்ளம் வந்துச்சான், திடீர்னு அப்பாயின்மெண்ட் பிரதமர் கொடுத்துட்டாராம். ஏன் பிரதமர் அப்பாயின்மெண்ட் கொடுத்தா நீங்க தான் புலியாச்ச, பாயும் புலியாச்ச, வர முடியாது, இங்க மக்கள் வெள்ளத்துல பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லவுக்கு இல்லையா? உலகத்துல கருப்பு கொடை வெள்ளக்கொடையே மார்க்கெட்ல இல்லாத போது வெண்கொடை எடுத்து பிடிச்சு போய் பிரதமரை வரவேற்ற நீங்க அடிமையாட்சின்னு சொல்றீங்க. அடிமையாட்சின்னு சொல்லிட்டு நீங்க நீட்டை விலக்குவதற்கு நீங்கள் எல்லாம் எங்களோடு போராடுங்க, மத்திய அரசிடம் நிதி வாங்கி கொடுப்பதற்கு நீங்கள் பேசிவாங்க, எது கேக்குறீங்க? அப்போ எங்களுடைய நிலையிலிருந்து கீழ்நிலையில இருப்பவர்கள் நீங்கிறத ஒத்துக்கிறீங்களா? நீங்களாம் எதுக்கு வெளியே பாய் பேசணும்? சரி, நான் அதாவது ஒவ்வொரு நாளும் காலையில் நம்மவர்கள் யாரும் எந்த தவறும் செய்துவிடக் கூடாது என்று கலங்கி கண் விழிக்கிறேன் என்று அவர் பாவம் பொதுக்குழுக்கு போயிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். திமுக இருந்து வந்திருக்கிறவரு அது எங்க பொதுக்குழுல பேசலங்க, உங்க பொதுக்குழுல உங்க தலைவரு பேசினாரு. அது மட்டுமா, யாராவது செய்தால் சர்வாதிகாரியார மாறி விடுவேன். தாம்பரம் பக்கத்துல ஒரு எம்எல்ஏ போய் ஒருத்தனை அடிச்சு கைய கால உடைச்சிருவாரு. சர்வாதிகாரி உங்க ஆக்ரோஷமான துடிப்போட இருக்கிற ஸ்டாலின் சொல்லுவீங்கள, என்ன செஞ்சாரு? அடுத்து திருவொற்றியூர்ல ஒரு மாநகராட்சி ஊழியரை அங்க இருக்கிற ஒரு எம்எல்ஏ போய் தாக்க போனாரு. மாநகராட்சி ஊழியர் அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து கட்சி ரீதியான பதவி எடுத்து விட்டீங்க. கிரிமினல் நடவடிக்கை என்ன எடுத்தீங்க? இதுதான் ஒரு சர்வாதிகாரி செய்யற செயலா? ஒவ்வொரு நாளும் திமுக காரர்கள் அரசு அதிகாரியை தங்களுடைய இருக்க விடாமல் விரட்டி கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் செய்தி வந்துகிட்டு இருக்கு. அடுத்து சார், நீங்க எங்கிட்ட அப்படி சொல்லாதீங்க எங்களுடைய பொதுக்குழு எப்படி இருந்ததுன்னு. உங்களோட மாவட்ட அளவில் நடந்த ஒரு கூட்டத்தில் திருவண்ணூர் மேற்கு மாவட்டத்துல உங்க ஒன்றிய செயலாளர் சொன்ன வார்த்தையை நாங்க பதிவிடுறேன். அதிமுக ஆட்சியிலாவது நாம் ஏதோ பல திட்டங்களை வாங்கி கொடுத்து பலன் பெற்றுக் கொண்டிருந்தோம், இந்த ஆட்சியில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கட்சி நடத்துவதற்கு திணறி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னவர் உங்கள் கட்சியை சேர்ந்த ஒன்றிய செயலாளர். முதல்ல எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு பேசுங்க. அதாவது திமுக என்ன நிலையில இருக்குங்கிறதுக்கு சார் இவர் ஒவ்வொரு வாதமா எடுத்து வச்ச வாதங்கள்ல ஏதாவது நேருக்கு நேர் சரியான வாதம் எங்கேயாவது வச்சாரான்னு பாத்தீங்கன்னா அவர் தலைவர் சொன்னத இவர் இல்லைங்கிறாரு. அடுத்து அங்க நடந்தத ஏதோ எங்களுடைய பொதுச் செயலாளர் தான் இந்த மாதிரி இப்ப ஸ்டாலினை பத்தி கதை கட்டுறாருனாரு. நாங்க சொன்னோம் தூக்க வராம தவிக்கிறோம்னு. சார், தமிழக அரசியல் வரலாற்றுல எந்த ஒரு முதலமைச்சரும் எனது கட்சிக்கார நாளைக்கு என்ன செய்வானோன்னு நினைச்சு தூங்க முடியாம தவிச்சிருக்காருன்னா இதுவரைக்கும் அப்படி ஒரு முதலமைச்சர் கிடையாது. நீங்க அப்படி ஒரு முதலமைச்சரை வச்சிருக்கிற நீங்க 4 வருஷம் என்னது கொரோனாவில சிலிண்டர் தட்டுப்பாடா? யாரோட ஆட்சி காலத்துல சிலிண்டர் தட்டுப்பாடு? யாரோட ஆட்சி காலத்துல மூச்சு முட்டி மருத்துவமனையில இடம் கிடைக்காம மக்கள் திணறுகின்ற அளவுக்கு கொரோனா கட்டுப்பாடு விதிகளை தளர்த்தியது யாரு? திமுக ஆட்சியில. அதிமுக ஆட்சியில எந்த ஒரு மனிதரும் ஒரு நோயாளியும் படுக்கை இல்லை என்று தவித்ததில்லை. கொரோனா பொறுத்த வரைக்கும் 2 ஆட்சிகளுமே அந்த நேரத்துல ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது 2 பேருமே பொறுப்படுத்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு நடந்த
இல்ல இன்னைக்கு நடந்த பொதுக்கூட்டத்துல அவங்க என்ன வலியுறுத்துறாங்கன்னா, மத்திய அரசை வந்து ரொம்ப வந்து மென்மையா கையாண்டிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. வெளியில வந்துட்டோம் அப்படின்னு குறிப்பிடுறாரே தவிர, ஆனா பாஜகவுடைய கூட்டணிக்குள்ள இருக்கிறதுனால தொடர்ந்து இந்த கடந்த 3 மாதமாகவே எந்த விதமான வலுவான கண்டனங்களையும் மத்திய அரசுக்கு வந்து அவர் தெரிவிக்கல. இதுல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்றதையும் வந்து அவர் குறிப்பிடுறாரு. உட்கட்சி பூசல்ல இன்னொன்னு முக்கியமா உங்கள்கிட்ட கேட்கணும். ஓபிஎஸ் அவர்கள் ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருந்தாரு, அதை ராஜகம்பீரன் கூட குறிப்பிட்டிருந்தார். நான் வாயை திறந்தா திகார் ஜெயிலுக்கு போயிடுவார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து ஓபிஎஸ் வந்து சொல்றாரு. இப்ப நீங்க எல்லா விஷயத்திலையும் வந்து ஜெயிச்சு, சட்ட போராட்டத்துல எல்லாம் ஜெயிச்சு அவர் பொதுச் செயலாளர் ஆயிட்டாரு, ஒற்றை தலைமைக்கு கீழே வந்து கட்சி வந்துருச்சு அப்படின்னு நீங்க பெருமையா சொல்லிட்டு இருக்கு இந்த தருணத்துல ஓபிஎஸ் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து வெளியே சொல்லும் போது, அது நான் சொன்னா அவர் திகார் போயிடுவாரு அப்படின்னா அப்ப என்ன அவர் வச்சிருக்கிறார்? இது ஒரு நல்ல நகைச்சுவை, நல்ல சீரியஸா டிபேட் போயிட்டு இருக்கும்போது இப்படி காமெடி பண்ணீங்கன்னா இல்ல, அது ஓபிஎஸ் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இல்ல. அதான் சொல்றேன், அந்த நகைச்சுவையில நம்ம அடுத்த கட்டத்துக்கு வேற எப்ப ஃப்ரீயா இருக்கும்போது பேசிக்கலாம் சார். இப்போ வந்து நாம முக்கியமான இன்னைக்கே சொல்லிருக்காருல்ல, அவர் அந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி இந்த பக்கம் நடத்திட்டு இருக்காரு, ஓபிஎஸ் அந்த பக்கம் நடத்திட்டு இருக்காருல்ல. நீங்க அந்த ஒப்பீடே போடாதீங்க சார். அந்த ஒப்பீடே முதல்ல தவறு சார். அவங்களுக்கு என்ன சேர்த்திருக்கு, எந்த பொதுக்குழுவோட என்னத்தை போய் ஒப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவர் நகை இது மாதிரி தொடர்ந்து காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களா? அதுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் சார். அடுத்து சார் ராஜகம்பீரன் சாருக்கு வந்து ஒரு விஷயத்தை நாங்க தெளிவுபடுத்தணும். 2009 திமுக ஆட்சியில இருந்த போது நடந்த வெள்ளம் வந்தது, எத்தனை வகையான வெள்ளம் வந்தது, எத்தனை புயல் வீசியது என்று இன்றைக்கு எங்கள் எதிர்கட்சி தலைவர் பட்டியலிட்டார். அங்க மத்தியிலையும் ஆளுங்கட்சியா இருந்தது திமுக, மாநிலத்திலையும் இருந்துச்சு. என்ன அனுசரணை வார்த்தைகள்லாம் எப்படி சார் பயங்கரமா கண்ணாப்னான்னு திட்டி உலகத்தை நான் கூட்டுகிற வார்த்தைகளை பேசி நிதியை ஜாஸ்தி வாங்கினாங்களா? இல்ல நான் உங்ககிட்ட கேட்கிறேன், என்ன செஞ்சாங்க? ராஜகம்பீரன் சார்னு ஒரு கேள்வி. மத்திய அரசுல அங்கம் வகித்துக் கொண்டிருந்தார்கள். இலங்கையில படுகொலை நடந்தது. காலையில சாப்பிட்டுட்டு மத்தியானம் சாப்பிடுறது வீட்டுக்கு வந்து ஒரு உண்ணாவிரதம். அவர் உண்ணாவிரதம் இருந்த அடுத்த சில நிமிடங்களில் எத்தனை தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள்? இவர்கள் போர் முடிந்து இலங்கை தமிழர்களுக்காக ஆட்சியை இழந்த கட்சி திமுக. அதெல்லாம் அடங்கி வச்சது. ரெண்டு முறை ஆட்சி இழந்த கட்சி திமுக. எம்எல்ஏ பதவி இழந்த கட்சி திமுக. இலங்கை தமிழருக்காக போராட்டம் நடத்தி தன் வாழ்க்கையை இழந்த கட்சி திமுக. நீங்க நம்ம இலங்கை தமிழர்களை பத்தி ரொம்ப கவலைப்படுறீங்க. கைது செய்யணும்னு சொன்னது யார் சார்? பொய் வேலையெல்லாம் இது ரொம்ப நாளைக்கு போடாது. இதெல்லாம் முடிஞ்சு போனது. இல்ல இலங்கை தமிழர் விஷயமாக இருக்கட்டும், இலங்கை தமிழர் விஷயத்துல நீங்க செய்யறது அப்பட்டமான உலக தமிழர்களுக்கு மிக தெளிவாக தெரிந்த விஷயம். இதுல நீங்க வாதாடி ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாதிரி சொல்றீங்க சார், அதெல்லாம் தெரியும் சார். திமுக இந்த அளவுக்கு தமிழர் விரோத இயக்கம் என்பது திமுக தமிழர் விரோத இயக்கம் செய்ய போனாங்க. ஈழத்தமிழர்கள் வந்துட்டாங்க உள்ள, எல்டிடி வந்துருச்சு உள்ள, நீங்க தானே கத்துறீங்க சார். பிரபாகரன் அவர்களுடைய தாயார் மருத்துவத்தில் இன்னைக்கு வந்தவரை உடனடியாக திருப்பி சார் உங்களோட அரசு, உங்களுடைய நம்பியது இலங்கை மலேசிய அரசாங்கம் விசா கொடுத்தது, எங்க நாட்டில் இருக்கிறோம் என்று சொன்னது. ஆனால் உங்களுக்கு யாருடைய ஆட்சி பத்தி பேசுறீங்க? சொத்து வரியை கூட்டிட்டு மத்திய அரசு சொல்லிச்சு, மத்திய அரசு சொல்லிச்சு. காமெடி தூக்குறது யாரு? மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டு எங்களை அதிகம் என்று சொல்வதற்கு கையெழுத்து போட்டது நீங்க, நீட் தேர்வுக்கு ஆதரவா நின்றது நீங்க, கையெழுத்து போட்டு சரி வர பொதுக்குழு பத்தி பேசிடுவோம் சார். வில்சன் சார் பேசிட்டோம்.